திருமாவளவன் அவர்களோட பேச்சில் பல மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் அவர்கள் பிரிய போகிறார்கள் அப்படிங்கிற அறிகுறியை மீண்டும் மீண்டும் திருமாவளவன் அவர்கள் கொடுத்து கொண்டு தான் வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வதற்கான கதவுகள் இப்போ ஓப்பன் ஆகியிருக்கு. இது வரைக்குமே திருமாவளவன் அவர்கள் நான் திமுகவோட தான் கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த ஒரு தூரம் ஓப்பனாக வச்சிருக்காங்க. டீட்டெயிலாக பேச ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தமிழக மக்களுக்கும் இருக்க போகிறது. அதாவது திருமாவளவன் அவர்களோட சமீப கால பேச்சில் சில தடுமாற்றங்கள் இருக்குது. திமுக அரசை இன்டைரக்டாக விமர்சனம் செய்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் நான் என்ன ஆனாலும் திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ சமீப காலமாக என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கு. பாமகவும் தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கு. சொல்லப்போனால் பாமக நேற்று நடந்த மாநாட்டில் கலைஞர் கருணாநிதியை பற்றி புகழ்ந்து ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசியிருக்காங்க. இது இன்னுமே கூட்டணிக்கான ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு அதிகரித்து கொண்டு இருக்கு. அதையும் தாண்டி டிஎம்கே ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போன டைம் டிஎம்கே வட மாநிலங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, வட மாநிலங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதனாலே வட மாநிலங்கள் மற்ற இடத்துல திமுக ஆக்கிரமிப்பு பண்ணாலுமே வட மாநிலங்கள் அந்த ஒரு வெற்றியை திமுகவால் கொடுக்க முடியவில்லை. அதனால் இந்த டைம் பாமகவை கூட்டணியில் இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போய்கொண்டு தான் இருக்கு. பாமக அன்புமணி ராமதாஸ் ஐயா கூடயும் ராமதாஸ் ஐயா கூடயும் பேச்சுவார்த்தை போய்கொண்டு தான் இருக்கு. இதனால தான் தொடர்ந்து பாமக திமுக பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இதுக்கு நடுவில் தான் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒருபோதும் பாமக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் ஸோ நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் இதுக்கு மேலே பாமக கூடயும் பாஜக கூடயும் இந்த ரெண்டு கட்சியும் கூட நம்ம கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை, கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒருவேளை பாமக திமுகவோடு போனால் கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் பிஜேபி கூட எந்த நாளும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதிமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இணைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இப்போ ஒரே ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருப்பது தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை விடுதலை சிறுத்தை கட்சி தேடி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி எந்த அளவுக்கு பழமையான கட்சி, எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ளவர் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு சிக்கல்களை சரி பண்ணுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி அப்ரோச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்பு வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கண்மூடித்தனமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் சமீப காலமாக விடுதலை சிறுத்தை கட்சி அணுகும் போது அவங்க இதுக்கான பேச்சுவார்த்தையை லைட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு செம்மையான ஒரு அரசியல் களம் உருவாகி கொண்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை இப்போ அதிமுக பிஜேபியும் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ப்ராப்பராக இன்னும் முடிவாகலை. மேபி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி சேரலாம். 2026 விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வெற்றி கழகம், மேபி நாம் தமிழர், இந்த 3 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தால் எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும். மூன்றாவது பெரிய கட்சியாக மூன்றாவது பெரும் எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் எதிர்கட்சியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
திருமாவளவன் அவர்களோட பேச்சில் வந்து பல மாற்றங்கள் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் அவர்கள் பிரிய போகிறார்கள் அப்படிங்கிற அறிகுறியை மீண்டும் மீண்டும் வந்து திருமாவளவன் அவர்கள் கொடுத்து கொண்டு தான் வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்வதற்கான கதவுகள் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இது வரைக்குமே திருமாவளவன் அவர்கள் வந்து நான் திமுகவோட தான் கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த ஒரு தூரம் வந்து ஓப்பனாக வந்து வச்சுருக்காங்க. டீட்டெயிலாக பேச போய் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் வந்து தமிழக மக்களுக்கும் இருக்க போகிறது. அதாவது வந்து திருமாவளவன் அவர்களோட சமீப கால பேச்சில் வந்து சில தடுமாற்றங்கள் வந்து இருக்குது. திமுக அரசை இன்டைரக்டாக விமர்சனம் செய்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் வந்து நான் என்ன ஆனாலும் திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ சமீப காலமாக என்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து தொடர்ந்து பாமகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கு. பாமகவும் தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கு. சொல்லப்போனால் வந்து பாமக நேற்று நடந்த மாநாட்டில் வந்து கலைஞர் கருணாநிதியை பற்றி வந்து புகழ்ந்து வந்து ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து இன்னுமே இது கூட்டணிக்கான ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு வந்து அதிகரித்து கொண்டு இருக்கு. அதையும் தாண்டி வந்து டிஎம்கே வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போன டைம் வந்து டிஎம்கே வந்து வட மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்தித்தது. அதுக்கான காரணம் என்னன்னா வட மாநிலங்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து வட மாநிலங்கள் வந்து மற்ற இடத்துல வந்து திமுக ஆக்கிரமிப்பு பண்ணாலுமே வட மாநிலங்கள் வந்து அந்த ஒரு வெற்றியை வந்து திமுகவால் கொடுக்க முடியவில்லை. அதனால் வந்து இந்த டைம் வந்து பாமகவை கூட்டணியில் இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு தான் இருக்கு. பாமக அன்புமணி ராமதாஸ் ஐயா கூடயும் வந்து ராமதாஸ் ஐயா கூடயும் வந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டு தான் இருக்கு. இதனால தான் தொடர்ந்து பாமக வந்து திமுக பற்றி வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இதுக்கு நடுவில் தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் ஒருபோதும் பாமக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இருந்த திருமாவளவன் அவர்கள் வந்து ஸோ நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ வந்து நாங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து பாமக கூடயும் பாஜக கூடயும் இந்த ரெண்டு கட்சியும் கூட நம்ம கூட்டணி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை, கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒருவேளை பாமக வந்து திமுகவோட போனால் கண்டிப்பாக வந்து கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து பிஜேபி கூட எந்த நாளும் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதிமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இணைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து ஒரே ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருப்பது வந்து தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தை விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தேடி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து எந்த அளவுக்கு பழமையான கட்சி, எந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் உள்ளவர் திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு சிக்கல்களை சரி பண்ணுவதற்காக விடுதலை சிறுத்தை கட்சி அப்ரோச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தமிழக வெற்றி கழகம் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து கண்மூடித்தனமாக இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் சமீப காலமாக விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து அணுகும்போது வந்து அவங்க வந்து இதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து லைட்டாக வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அது ஒரு செம்மையான ஒரு அரசியல் களம் வந்து உருவாகி கொண்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை இப்போ அதிமுகவும் பிஜேபியும் டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ப்ராப்பராக வந்து இன்னும் முடிவாகலை. மேபி தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி சேரலாம். 2026 விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வெற்றி கழகம், மேபி வந்து நாம் தமிழர், இந்த 3 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ பெரிய பலமாக இருக்கும். மூன்றாவது பெரும் எதிர்கட்சியாக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து எதிர்கட்சியாக அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தலில். என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.